வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜய் மீட் பண்ணுறேன். ஸோ விஜய் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன டிவைஸ் இந்த வருஷம் யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் வருமே. ஆமாம் இருக்குது. S25 அல்ட்ரா யூஸ் பண்ணேன். அப்புறம் Xiaomi 15 அல்ட்ரா யூஸ் பண்ணேன். X100 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து iPhone 17 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் Xiaomi 15 வரை யூஸ் பண்ணேன். 15 கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அப்புறம் வேற என்ன? அப்புறம் அவ்வளோதான் டிவைஸ், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே ஃப்ளாக்ஷிப்பில். ஆமாம், எப்படியோ ஒருத்தர்கிட்ட வாங்கி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே மச்சான், ஃபோனை கொடுத்துட்டு போடா, நீ அந்த பக்கம் போயிட்டு வாடா. அவ்வளோதான். ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணிட்டு தரேன், என் ஃபோனை ஒரு மாதம் யூஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஆமாம், OnePlus 13 வச்சிருந்தியே. அதெல்லாம் இதுதான் பத்தியா, அதை சொல்லல. அது என் ஃபோனு, அதை செல் பண்ணிட்டு லிஸ்ட்ல அதை வந்து மதிக்கவே இல்லைடா. நீ 2025 நீ யூஸ் பண்ண ஃபோன் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல யூஸ் எல்லாம் பேசலாமாடா டே? சரி OnePlus 13 இல்ல, அது கொஞ்சம் ட்ராமா வந்ததுனால மறந்துட்டேன். டேய், இப்பலாம் நீ சொல்லலாமாடா? OnePlus போய் ட்ராமான்ட்டியாடா? எனக்கு வந்தது இல்ல ட்ராமா, அதை வச்சிருந்தனாலயா? சரி, ஓகே. இதுதான்டா காத்து. சரியா, காத்து வித் கேஸோட வித்தவுட் கேஸ் தான் இட் மீன்ஸ் அ லாட். வித்தவுட் கேஸ் வந்து அந்த ஃபோனோட பர்பஸ் உனக்கு புரியும். ஓகே, இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து செம ப்ரீமியம், ஆக்சுவலாக செம டிவைஸு. ஸ்மட்ஜஸ் டு த உச்சமா. ஆமாம், இந்த இது கேஸில் அப்படியே அந்த பேட்டர்ன் வரும். க்ளீன் ஆயிடுச்சு இப்போ. நல்லா இருக்கே ஃபோனு. இந்த ஃபோனே பயங்கர மொரட்டு ஃபோன் ஆச்சுடா. இந்த ஃபோன் இது வரைக்கும் உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? X100 அல்ட்ரா, ஏன்னா இப்போ X300 அல்ட்ரா வரப்போகுது. ஆனால் இப்பயும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா X100 அல்ட்ரா மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோணுது. எப்படியும் நீயும் வந்து யூஸ் பண்ணியிருப்ப, X200 ப்ரோ பற்றி பார்த்துருப்ப. ஸோ ஏகப்பட்ட டிவைஸ் பற்றி நீயும் பார்த்துருப்ப. கரெக்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும்ல. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ X100 அல்ட்ரா, X200 அல்ட்ரா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நீ யார்கிட்டயே பார்த்தியா? இல்லை, X200 அல்ட்ரா நிறைய பேர் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. OLX-ல அட்லீஸ்ட் X100 அல்ட்ராவை சேல் போடுறாங்க. X200 அல்ட்ரா பெருசாக யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஓகே, ஒருத்தர் சித்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் நண்பர் இருக்கார். அவர் ஸ்னாப்ட்ராகன் இன்சைடராகவும் இருப்பார். ஸோ அவர் வந்து X200 அல்ட்ரா வச்சிருந்தாரு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ஃபோன் தான், நல்ல ஃபோன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஈவன் அவருக்கே எப்படி இருந்ததுன்னா X200 அல்ட்ரா வந்து கைண்ட் ஆஃப் அ பிளெண்ட் ஆஃப் சாம்சங் அண்ட் Xiaomi அப்படி சொல்லுவார் அவர். ஏன்னா இப்போ சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஃப்ட்வேர், ஈவன் கேமரா சென்சார் எல்லாமே இருந்தாலும் கூட சாம்சங் வந்து அந்த பீக்கை போய் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது எப்படி சொல்லலாம்னா, கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா ஒரு இப்போ எப்படின்னா 85% ஒருத்தனோட அக்ரிகேட்டு, சரி, இந்த இல்லாட்டி இந்த செமஸ்டர்ல 85%. அதில் என்ன ட்விஸ்ட்னா, ஒருத்தன் 85% எப்படி வாங்கியிருப்பான்னு பார்த்தனா, ஒரு சப்ஜெக்ட்ல 86, ஒரு சப்ஜெக்ட்ல 84, ஒரு சப்ஜெக்ட்ல 85. இப்போ அவனோட ஆவரேஜ் வந்து 86. இன்னொருத்தர் எப்படி இருப்பான்னு பார்த்தனா, ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தனா 79, இன்னொரு சப்ஜெக்ட்ல பார்த்தனா 90. ஸோ அப்படி வந்து ஒருத்தன் 85ல இருப்பான். ஆனால் அவன் ஏதோ ஒரு ஏரியாவில் மட்டும் மேலே பீக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு சாம்சங் எப்போ பார்த்தாலும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், எந்தூசியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் 85K எதை பார்த்தாலும் அவன் கரெக்டாக இருப்பான். எதை பார்த்தாலும் அவன் டிஸ்டிங்ஷன் ரேஞ்சில் இருப்பான். ஒரு சில ஃபோன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 1-2 ஏரியாவில் அப்படியே பாதாளத்தில் கிடக்கும். மீதி இடத்துலலாம் பார்த்தோன்னா 100 கிட்ட போயிடுவாங்க. ஸோ இப்போ சைனீஸ் ஃபோன்ஸ் பெரும்பாலும் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மேபி இதுக்கப்புறம் வர அவங்க இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா இந்த X300 ப்ரோவோட ஈவெண்ட் பார்த்துருப்பியா, அவங்க கேப்சர்ட் ஆன் X300 ப்ரோனே போட்டுருந்தாங்க. ஆமாம், பார்த்தேன். ஸோ அப்போ இவங்க கேட்சப் பண்ணுறாங்க. ஆமாம், கேட்சப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் வந்து வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல கேட்டால் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லிடுவீங்கன்னா, டப்புன்னு அது அந்த வீடியோகிராஃபிக்கு செட் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதான் இந்த மாதிரி எதையா சொல்லிடுவீங்க. ஐஃபோனோ இல்லாட்டி சாம்சங்கோ இல்லாட்டி கூகுள் பிக்சல் கூட ஒரு சொல்லுவீங்க. பட் இதே கேமரா ஃபோட்டோகிராஃபி, அந்த ஃபோட்டோகிராஃபியில் வெர்சடைலிட்டி எப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சில மோட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு அண்ட் டிஃப்ரெண்டான சென்சார்ஸு. ஏன்னா இந்த மாதிரியான பவர்ஃபுல் சென்சார்ஸ்லாம் நம்மளால இப்பயும் வந்து பிக் நேம்ஸ் கிட்ட பார்க்க முடியல. ரிஸ்க் எடுக்க கஷ்டம். ஐ மீன் தெரியலடா, அது ரிஸ்கா இல்லாட்டி நான் எப்படி யோசிக்கிறேன்னு பார்த்தோன்னாடா, இந்த இப்போ உன்ட்டே நான் இப்போ கேட்டால் நீயும் சொல்லுவேன் கண்டிப்பாக, உன்னோட அப்சர்வேஷன்ல நீ சொல்லுவேன். அப்படின்னா இப்போ ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி ஒரு ஐஃபோனோ யூஸ் பண்ணுற, செல் பண்ணல, அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி ஐஃபோனோ, அந்த கன்சியூமரோட மைண்ட் செட் நீ யோசிச்சு பாரு. எந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட அந்த ஃபோன் அதிகமாக இருக்கு? மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லைன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கு. எந்தூசியாஸ்ட் இல்லை, எந்தூசியாஸ்ட் கிட்ட கரெக்ட் தான், அதான் பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, அவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய சென்சார், இவ்வளோ பெரிய பம்ப் வந்து விரும்புவாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. கரெக்டு தான். இன்னும் பேன் பேக்கெட்லேயே பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும் ஒன்று மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது. ஃபோன் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஃபோனை கூட நான் கையில் எடுக்கும்போது வேற லெவலில் இருக்கு. அந்த மேட் ஃபிலிம் ஒட்டினதுக்கும் இதை வச்சு நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்பயும் கூட என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்படியே பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபோட்டோ விடாமல் வச்சிருக்கேன். இதில் தான் எனக்கு தெரிஞ்சு X100 ப்ரோவில் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் X100 அல்ட்ராவில்
சன் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தேன். இந்த சன் ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து எல்லா ஃபோன்லையும் கரெக்டாக எடுக்க முடியாது. கரெக்ட். இது எக்ஸ்போஷர் சரியா வர மாட்டேங்குது. ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு நல்லா இருக்குமே. நான் மோஸ்ட்டாக மூன் ஃபோட்டோ, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்து பார்த்தேன். ஏன்னா சன் ஃபோட்டோ வரும்போது என்ன ஆகிடும்னா, பெரும்பாலும் நிறைய ஃபோன் சொதப்புதுரா. எனக்கு சன் ஃபோட்டோவில் வந்து இப்போ இவனும் ஷாமியும் சன் ஃபோட்டோவில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதாவது முன்ன இருந்ததோட ஷாமி வந்து இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ ரீசெண்டாக மலைக்கு போயிருந்தேன். ஓகே. ஸோ இந்த அளவுக்காவது எடுக்குது இல்லை. இப்போ கீழே இருக்கிற சப்ஜெக்ட் அதில் இருக்கிற க்ளோ, அதே சமயம் சன்னு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து இப்போதான் இவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, சன் வந்து ஒரு ஒயிட் பால் மாதிரி தெரியும். அதே சமயம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அந்த ஸ்கை எல்லாம் அவ்வளோவா தெரியாத மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் கேட்சப் பண்ணுறாங்க. ஆனால் நான் இதில் எடுத்த ஃபோட்டோலாம் நான் வச்சிருக்கேன்டா. பயங்கரமான ஃபோட்டோஸாக இருக்கும். அதாவது X100 அல்ட்ராவில் நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக துண்டாக தெரியும். இதுவா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஒரு X100 அல்ட்ரா நான் காட்டுறேன் பாரு. X100 அல்ட்ராவில் வந்து பல்லவரம் மலை கிட்ட எடுத்தேன். சும்மா மிரட்டி விட்டான் எங்கள் ஆளு. இதோ இதான். இதுன்னு இல்லை, இதுவாது கொஞ்சம் சாதாரண சுச்சுவேஷன். அந்த ஃபோர்கிரவுண்டில் ஏதாவது இருந்தே எடுக்கும்போது வேற லெவலில் எடுக்கும். இந்த Okay. மாதிரியான ஒரு குவாலிட்டிலாம் வந்து X100 அல்ட்ராவில் செமையாக இருந்தது. போஸ்ட் ப்ராசஸிங்கும் நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஃபீல் இருக்கு. இப்போ பரவாயில்ல. அப்புறம் இப்பதான் இன்ஸ்டால் பண்ணேன். X200 ப்ரோ யூசர்ஸ் பத்தியா கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்குலாம் வந்து ஏஐ அதிகமாயிடுச்சு. மாதிரி இருக்குங்க. ஆமா, எந்தல ஏஐ வைஸ் அவ்வளோவா. எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. மேபி எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து சைனீஸ் டிவைஸ் வேற. இப்போ இந்தியன் டிவைஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அண்ட் சைனீஸ் டிவைஸ்ல வேற மாதிரி இருக்கும். அது கூட ஒரு ரீசனா இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு மனதளவுல இருக்கு. ஓ, சாஃப்ட்வேர் வேற புஷ் அப்படின்றீங்க. நீ வேற Xiaomi 13 Pro இருக்குல்ல, சைனால வந்து 15 அல்ட்ரா வந்ததுக்கு அப்புறமா 13 ப்ரோக்கு சேஞ்சில் கொண்டு வந்ததுடா. அவ்வளோ டீடைல்ஸ். இந்தியாவில் 13 ப்ரோக்கு பார்த்தோன்னா செக்யூரிட்டி பேட்ச்னு ஒரு 400 MB வரும். அங்கே பார்த்தோன்னா நாங்கள் பிரைமரி சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதில் அல்ட்ரா இல்லை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்லாம் போட்டு தனித்தனி அந்த இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. சைனா வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கானு தெரியல. பட் இங்கே வரும்போது அவங்களுக்கு GMS சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். கரெக்ட். இது ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமோ சாஃப்ட்வேர் புஷ்? தெரியல, அது வந்து நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. பட் இது பார்த்தா இப்போ ஹியூமன் சப்ஜெக்ட் காட்டு. இதில் எடுத்தது தானே? ஆமாம், இதெல்லாம் நல்லா இருக்கே. 50 mm. நல்லா இருக்கு. இது வந்து இத்தனைக்கும் பிரைமரி சென்சார். ஆமாம், ஒரு சாஃப்ட்னிங் இருக்கு. சாஃப்ட்னிங் இருக்கு. ஆனால் இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப்டர் டச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இது இருக்கு. இந்த மாதிரி தான் ஃபோன். ஆனால் செம்மையாக இருக்குடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க இந்த ஃபோன் தான் ஒரு 3 நாள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லா ஃபோட்டோவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்திருப்பேன் இந்த ஒரு 3 daysல. ஸ்லோமோ வீடியோஸ்லாமும் இருக்கும். ஒரு ஃபால்ஸ் மாதிரி போயிருந்தோம். ஸோ போகிறதுலேருந்து வர வரைக்கும் இந்த ஃபோனில் வளைச்சி ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா இருக்கு. வீடியோலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன ஃபீல் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன மேக்ரோ இதில் தான் மிரட்டலாமே. ஆமாம், எனக்கு ஒரு வித்தியாசம் மட்டும் தோணுச்சுடா. மேக்ரோ வந்து இப்போது ரொம்ப க்ளோஸ் ஃபோக்கஸில் ஒரு சில ஃபோன்ஸில் மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்போது, இப்போது Xiaomi 15 அல்ட்ராவே எடுத்துக்கிட்டேன்னா நான் 70 mmலையும் 140 mmலையும் ஜூம் போய் எடுக்கலாம். ஓகே, 15 அல்ட்ராவில். பட் அதில் எடுக்கிறத விட ஆனால் ரொம்ப ஸ்டடி ஹேண்ட்ஸ் அண்ட் பொறுமை வேணும். எதுலன்னா 400 mmல எடுக்கிறது. 400 mmல எடுத்தால் எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் பெட்டர் ஷார்ப்னஸ் அண்ட் டோட்டல் அந்த பூச்சியோட மொத்த உருவமும் வரும், ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அதுவும் யோசிக்க வைக்குது. டெலிமேக்ரோ பெட்டராக இருக்குது. டெலிமேக்ரோ வந்து க்ளோஸ் ஷாட்ஸ் எடுக்கலாம். டெலிமேக்ரோ என்ன பண்ணிடுதுன்னா, ரொம்ப க்ளோஸில் போய் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ HP9னா ஃபுல்லாக எடுக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நான் அந்த இந்த ஷாட்டு நம்ம 3x ஓகே சூப்பர் மேக்ரோ அந்த 3xல சூப்பர் மேக்ரோ எனேபிள் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்கு, நல்லா இல்ல. ஆனா இதுல வந்து எவ்வளவு ஷாலோ டெப்தா இருக்கு பாத்தியா. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கு. அதை தாண்டி லைட்டா போனாலும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். பட் இதுவே வந்து நீ இதுல எடுக்கிறேன்னு வையேன், HP9 அதுல எடுத்தா இங்க பாரு இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்க்கு வரும். எத்தனை mm இது? 507 mm. ஸோ 507 mmல இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபோக்கஸில் வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே பிளர் ஆகி நேச்சுரல் டெப்த் ஆஃப் ஃபீல் கிடைக்கும். ஃபுல் சப்ஜெக்டும் ஃபோக்கஸில் இருக்கும். எனக்கு அதுதான் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது சில சமயங்களில் இந்த மேக்ரோ சென்சார்ஸ் மூலமாக எடுக்கும்போது. ஏன்னா இப்போ ஒரு பூச்சோட மூஞ்சி தெரியும், ஆனால் அதோட பேக் தெரியாது. கரெக்ட். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் 700 mm கிட்ட போய் எடுத்தது தான், தூரமாக இருந்துச்சு. ஆமாம், இது நீ இது வச்சு தான் எடுத்திருக்க. HP9 தான். HP9 தான் நல்லா டாமினேட் பண்ணுது இந்த ஸ்பேஸை. இப்போ இதில் வேற ஒரு சில டேட்டா கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு
எப்படி எடுத்துக்கிறதுனே தெரிலனா பார்த்துக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சாம்சங் சென்சாரை விட சோனி சென்சார் சீக்கிரம் டீக்ரேட் ஆகுதுங்கிறாங்க. இது லாங்கர் டியூரேஷன் இது எந்த லெவலுக்கு எவிடன்ஸ்னு எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா அது கம்ப்ளீட்டா ஹார்ட்வேர் ரீசனா இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரீசனா நமக்கு தெரியாதுல்ல. தெரியல. பட் யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட் போடும்போது எனக்கு பகீர்னு ஆகுது. அது எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்ட்டு எனக்கு தெரியல. லாங்கர் டியூரேஷன்ல என்ன சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ணாம போட்டோ எடுத்துட்டே வந்தா அப்படி எடுத்துட்டு வந்தா என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேர்னால கூட டிகிரேட் ஆயிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ இந்த போட்டோ பார்த்தேன்னு செமையா இருக்குல்ல, நல்லா இருக்கு, டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. இது வந்து 3x, இது மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுதுல. இந்த மாதிரியான சினாரியோஸை வந்து நான் சப்போஸ் இதுல எடுத்தேன்னு வையேன், அதாவது HP9ல எடுத்தேன்னா அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாரு, இந்த சைட்லயும் ஃபோக்கஸ்ல இருக்கும், இதுவும் ஃபோக்கஸ்ல இருக்கும். இது வந்து HP9 இங்க 400 mm எடுத்தது. ஆனா பொறுமை வேணும், தூரத்துல இருந்து எடுக்கிறனால ஷேக் ஆகும். ஸோ அதான் ஃபேக்ட். நான் அதான் பார்க்குறேன் ஃபியூச்சரில் இன்னும் எப்படி டிவைஸ் வரப்போகுது அப்படின்னு. இன்னும் வேற லெவலில் டிவைசஸ்லாம் வரும். இந்த கலர்ஸ் தான்டா, இந்த கலர்ஸ் பாப் ஆகும். அது கொஞ்சம் டைம் ஆகும் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம், அப்புறம் ஒரு பாப் வரும். அந்த லைட்ஸ் வந்து HDR எஃபெக்ட்ஸில் தெரியும். நீ இமேஜ் விட்டு வெளில போயிட்டு திரும்ப உள்ள வரும்போது அந்த லைட்லாம் எரியும். அதோ அப்படியே க்ளோ ஆகும். அது வந்து அந்த HDRல செம்மையாக இருக்கும். எங்கள் வீடியோ வைஸும் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறேன். இந்த பாருங்க, நல்ல ஸ்டேபிளாக நச்சுன்னு இருக்கு. 4K 60, 60ல் 120ல் எடுத்தேன். ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டால்பி விஷன் HDR வேறு. ஆமாம், நல்லா இருக்கு, செம்ம ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ X100 அல்ட்ரா வந்து அப்போ போக போக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இங்கே நம்ம அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் என் ஃபோன் வந்து கொஞ்சம் டீக்ரேட் மாதிரி இருக்கு, அப்போ வருத்தப்பட்டு புலம்புறாங்கல்ல. அதை பார்க்கும்போது அப்போ சைனாலேருந்து டிவைஸ் வாங்கினா ரிலேபிளாக இருக்கான்ற ஒரு சந்தேகம் வரும்ல. கரெக்ட். எனக்கு இப்போ என் மைண்டில் அப்படி தான் வருது. ஒரு ட்ராபேக் என்னன்னா ஸ்பேர் பார்ட்ஸ், அது ஒன்று தான் பிரச்சனை. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னா கரெக்டு. இப்போ இங்கே பாரு, இந்த ஃபோட்டோ இருக்குல்லடா, இது வந்து 72 mm ஃபோட்டோடா. 72 mm பார்த்தோன்னா பூச்சி ஃபுல்லாக தெரியுது. அந்த ஆண்டனாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நல்லாவே ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரியா, லைட்டாக ஆண்டனா மட்டும், அந்த செகண்ட் ஆண்டனா மட்டும் லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் டீட்டெயில் சூப்பராக இருக்கும். இதுவே 400 mm போகும்போது உனக்கு பாரு, ஆண்டனா ஃபோக்கஸில் இருக்குது, ஆண்டனாவும் ஃபோக்கஸில் இருக்கும். ஏதோ பண்ணுறான். ஸோ மொத்தம் அது ஃபோக்கல் லென்த்து டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் ஹேப்பன்ஸ் அட் டைம்ஸ். இது 1" சென்சாரில் எடுக்கிறதுனால 1" இல்லை 3x. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃபோக்கலில் வந்து அப்பர்ச்சர், நல்ல பெரிய அப்பர்ச்சர் வச்சு க்ளோஸ் ஜூம் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா டெப்த் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஓகே. ரொம்ப குறுகிய பிக்சல்ஸ்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்து மீதி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது, ரொம்ப அக்ரெசிவாக. ஓகே. பட் இதுவே வந்து நம்ம இதுக்கு தான் நீ பார்த்துருப்ப, ஷாமியில் 14 அல்ட்ரா, அப்புறம் ஹுவாவே ஃபோன்ஸ், இதெல்லாம் வேரியபிள் அப்பர்ச்சர் இருக்கும். ஸோ அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். வேரியபிள், ஆனால் 1xல இருக்கும். ஆனால் அந்த 1xல வேரியபிள் அப்பர்ச்சர் இருக்கும்போது நீ என்ன பண்ணலாம்னா டெப்த் வந்து டெப்த் வந்து நீ எப்படினாலும் டிசைட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப அக்ரெசிவ் டெப்த் வேணாம், எனக்கு கொஞ்சம் ஷாலோவாகவே அந்த மாதிரி நீ மாற்றி சாஃப்ட்வேரில் கொடுக்க முடியாதுல்ல வேரியபிள் அப்பர்ச்சரோட ஃபீச்சரு. அது சாஃப்ட்வேரில் கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நார்மல் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து நீ டெப்த் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவேன். எப்படின்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்லலாம் பண்ணுவோமே போர்ட்ரேட், அன்பிளர், போஸ்ட் ப்ராசஸிங் அன்பிளர், அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அது வந்து எக்ஸாக்டாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் போலராக தான் இருக்கும். கரெக்டு தான். பட் இந்த வருஷம் நீ அப்போ யூஸ் பண்ணதுலேயே உன்னோட அனுபவத்தில் பெஸ்ட்டு ஃபோன் எது சொல்லுவேன்? ஃபோட்டோஸ்க்கு வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று. சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ்னால் X100 அல்ட்ரா. எந்தூசியாஸ்ட் அந்த கலர் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து Xiaomi 15 அல்ட்ரா. ஓவராலாக எனக்கு S25 அல்ட்ரா தான். எனக்கு இப்போ நான் இப்போ ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போனோம் ட்ரிப்புக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை என்கிட்ட, இது ஒன்று தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா S25 அல்ட்ரா எடுத்துகிட்டு போனோம். பேட்டரியும் இருக்கும், நெட்வொர்க் கவரேஜ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரிலேபிளாக இருக்கும். அதான் பாயிண்ட். ரிலேபிளாக இருக்கும். கரெக்ட். இன்னொன்று S Pen இருக்குது, சும்மா இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் சும்மான்ற அளவுக்கு ஆயிடுச்சு அது. அடுத்த S26 அல்ட்ராவோட ரெண்டர் பார்த்தியா? இங்கே இருக்கு S Pen. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நோத்திட்டு போயிடுவாங்க. வெளியில் இருக்கு, வெளியே போங்க, ஓரத்தில் இருக்குது. எப்படி வந்து அவன் டேக்கிள் பண்ணுறான்னு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது பெண்ட் பண்ணிட்டான் நினைக்கிறேன். S Penோட அந்த கீழ் கிரிப்பை அந்த சைடில் இருக்குது, பெண்ட் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அதான் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சான் அப்படின்னு இருக்கு. அவன் வைக்கணுமே வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ போக போக தானே. சரி நம்ம ஆனால் ஹைலைட் என்னன்னா ப்ராக்டிக்கலாக ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் அந்த S Penல எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட் தான். மீதி பேர்லாம் வந்து அவ்வளோவா கண்டுக்கிறது. வீக்லி ஒரு வாட்டி
அவ்வளோதான். நீயாவது வீக்லி ஒரு வாட்டி, நான்லாம் வந்து எப்பயாவது நிஜமாவே ஏதாவது சைன் பண்ணணும்னா மட்டும்தான் வெளியே எடுப்பேன். அப்படி இல்லைன்னா தொடவே மாட்டேன் அதை, அது பாட்டுக்குள்ளேயே இருக்கும். இரு. அப்புறம் பிக்சல் ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தியா? பிக்சல் இல்லை, பிக்சல் டைம் கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. பிக்சல் வந்து இன்னுமே அந்த 4XL தான். அது இன்னுமே 4XL தான்டா. ஃபோட்டோ அப்லோட் பண்ண வச்சிருக்கேன் அந்த ஃபோனு, இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கேன். சரி, இப்போ இது வந்து 10 Pro. ஸோ இது வித் கேஸு. இப்போ வித்தவுட் கேஸ்னால் உனக்கு எப்படி இருக்குன்னு வேணா பாரு. அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஃபீலை டெலிவர் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு லைட்டாக இந்த சைடு பிளாஸ்டிக்கி ஃபீல் வருது. அதாவது ரொம்ப கிளாஸியா? ரொம்ப கிளாஸி. ஆனால் இது மெட்டலாக பிளாஸ்டிக்கான்றது இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அதான் ஐஃபோனோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இது அலுமினியம் தான். அவன் மேட் போயிட்டான், அதனால இதான அலுமினியம் தான். ஆனால் இவனுங்க அந்த மாதிரி கொஞ்சம், ஆனால் டிவைஸோட ஹெஃப்ட் ஃபீல் ஆகுது பத்தியா? அது கரெக்டாக இருக்குது. டாப் ஹெவியாக லைட்டாக வெயிட்டான ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்பயும் மாதிரி ஹாப்டிக்ஸு 4XL நல்லா மாசாக இருக்கும். இதுலலாம் பயங்கர டீப்பாக இருக்கும்டா. கீழே தட்டிட்டு அப்படியே டைப் பண்ணிப்பாரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் இதுதான் பிடிக்கும். அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் ஏற்றும் போது ஹாப்டிக் அதுதான் ஜாலியாக இருக்கும். கரெக்டு. ஸோ அப்போ மொத்தம் உன்னோட பர்சனல் பிக் என்ன அப்படின்னு பார்த்தா S25 Ultra தான் கொஞ்சம் ரிலையபிளான டிவைஸ். ரிலையபிள் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோன். ஓகே, ரைட்டு. ஸோ எப்பயுமே இது வந்து காமன் அக்ராஸ் கன்சியூமர்ஸ். இப்போ கரெக்டு தான். அப்புறம் இது 1UI 8க்கு அப்புறமே இன்னுமே பெட்டராக இருக்குது. இப்போ 8.5 பீட்டா வர வந்துருக்கு. ட்ரை பண்ணியா என்ன? பீட்டா இன்னும் ட்ரை பண்ணல, 8ல் தான் வச்சிருக்கேன். ஆஃபீஸ் ஆப்ஸில் அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பீட்டா வந்து கொஞ்சம் குட் லாக் ப்ரோக்கனாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்துட்டதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் ஆப்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. அந்த இது பார்த்தேன், இவர் கௌதம் ப்ரோ வீடியோ போட்டிருந்தாரு. அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் சென்டர் வந்து ரியலைஸ் பண்ணலாம். நிறையா மாற்றலாம். இப்போ தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா தூக்கிடலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நிறையா. அதான் ஃப்ரீடம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. காமேஷ் ப்ரோவும் இப்போ கிட்டத்தட்ட அதனால சாம்சங் ஃபேனாகவே மாறிட்டார் திரும்ப. S24 Ultraவையும் S25 யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு. பார்ப்போம். ஆமாம், மாறினே இருக்காரு. மாறினே இருப்பேன். ப்ளஸ் வந்தாரு கொஞ்ச நாள் வந்து ஒரு துவச்சு விட்டு இருக்காங்க பிராண்டை. சாம்சங் OnePlus வந்தாரு, மறுபடியும் சாம்சங் போகிறேன். சாம்சங்கை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோடா காமேஷ் ப்ரோவோட. அந்த வீடியோ ஆரம்பத்தில் சாம்சங் பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் அப்படியே OnePlus துவைப்பார். ஒரு பிராண்டாக துவைச்சிட்டு திரும்ப வீடியோ முடிகிற நேரத்தில் ப்ரோ நம்ம என்ன பேச வந்தோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் பற்றி சும்மா திரும்ப ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். நம்ம எங்கள் வந்து அப்படியே ஒரு இந்த கிறிஸ்கேல சொல்லுவாங்களே யூனிவர்சல் பாஸ், அந்த மாதிரி யூனிவர்சல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கிட்டு இருந்து அங்கே போவார், அங்கிட்டு இருந்து இங்கே வருவார், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அகால்னு வந்து இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு விடுவார். ஆமாம், ஸோ வேறு லெவல் பண்ணால் தான் இருக்கும். ஸோ அதான் ஃபேக்ட் என்னன்னா, எப்பயுமே டிவைஸ் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் டிவைஸ் என்ன அப்படிலாம் யாராவது கேட்டால் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் செட் அண்ட் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு பிடிக்கலாம். ஒரு 10,000 ரூபா ஃபோன் வந்து நிஜமாவே ஒருத்தருக்கு வந்து இருக்கலே வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகலாம். அப்போ அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா ஒரு தனிநபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களோட ப்ரிஃபரன்ஸை எது ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த டிவைஸ் மேலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஆகுது நிறைய மாதிரி டிஃபரன்ஸ் எதுவுமே. இப்போ ஒரு டிவைஸ் ஒருத்தட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ஆப்வியஸாக அவங்க அதான் சொல்லுவாங்க. கரெக்டு. அவங்களோட எல்லா இன் அவுட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மாற்றி யூஸ் பண்ணால் இது ஒரு வருஷம் அட்டாச்மெண்ட் வரல டிவைஸ் கூட. கரெக்ட். டிவைஸ் அதான் இப்போ நான் இந்த வருஷத்தில் மேக்ஸிமம் நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணேன். ஒரு மோர் தென் 8 months. அது ஏன் நீ சாம்சங் யூஸ் பண்ண அப்படின்னும் போது இப்போ இதில் ஒரு வித்தியாசம் இருக்குடா. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன்றும் 4 ஃபோன் இருந்தாலும் நீ சாம்சங் யூஸ் பண்ணியிருக்க. ஸோ நீ வந்து 4 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அதோட ப்ரிஃபரன்ஸ் ஆஸ்பெக்டில் உனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது சாம்சங். அதனால் நீ அதில் இருந்திருக்க. ஒரு சிலர்லாம் அவங்க வாங்கினதே ஒரு ஃபோனாக தான் இருக்கும். அது ஒரு ஐக்கூவாக இருக்கலாம், விவோவாக இருக்கலாம், இல்லாட்டி OnePlus இருக்கலாம், ரியல்மியாக இருக்கலாம். பட் அது வந்து அந்த ஒன்று தான் வாங்கியிருக்காங்க, அதுதான் அந்த வருஷம் பூரா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டுங்கிறது தான் ஃபேக்ட். அப்படி அவங்க சொன்னாங்களா அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அப்படி இருந்தால் மட்டும்தான் மைண்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இல்லாட்டி குரங்கு மாதிரி தாவி வேறு ஃபோன் வாங்க தோணும். ஆமாம், கரெக்டு தான். மண்டை காஞ்சி உட்காரு நாலு துரத்து. இப்போ நான் 5-6 ஃபோன் வச்சுட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, எதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு அதை யோசிக்கணும்ல. ஆமாம், எதை எடுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இதெல்லாமும் ஃபேக்ட்டுங்க, இதெல்லாமும் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அதனால் வந்து பெஸ்ட் ஃபோன் ஆஃப் த இயருங்கிறது எப்பயுமே ரொம்ப சப்ஜெக்டிவ். அதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா நான் ஏதாவது ஒரு ஃபோனை சொல்லலாம், அதே தான். ஆனால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி வேற யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி அவருக்கு பிடிச்ச ஃபோனை அவர் சொல்லலாம், அதுக்காக அந்த ஃபோன் தான் உலகத்திலே சிறந்த ஃபோனான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சப்ஜெக்ட் டு
ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குமே தவிர மற்றவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு தி பெஸ்ட் ஃபோனு, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ அதான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம், சொல்லியாச்சு. இதை தொடர்ந்து உங்கள் உயிர் எடுக்கிறதுக்கு இன்னொரு பதிவில் வரும். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய்.